கட் பண்ண என்னோட முடிய வளர வைக்கிற சேலஞ்சில இன்னைக்கு 13வது நாள் 5வது ஹேர் பேக் போட போறோம். இதுதான் அஸ்வகந்தா குச்சி. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அஸ்வகந்தா, அதிமதுரம், கடுக்காய், வெந்தயம், ஆளி விதை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு. இந்த அஸ்வகந்தா குச்சி ஒரு 10 கிராம் எடுத்து நைட்டே தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இன்னொரு பாத்திரத்துல 2 கைப்பிடி வெந்தயமும் ஊற வச்சிருக்கேன். காலையிலேயே இந்த அஸ்வகந்தா குச்சி நல்லா ஊறி இருக்கும். அதை எடுத்து 2 பிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. நீங்க எப்ப ஹேர் பேக் போட போறீங்களோ அப்போ இதை மிக்ஸி சார்ல போட்டுட்டு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து அந்த அஸ்வகந்தா ஊற வச்ச தண்ணியவே இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா இதை அரைச்சி வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அஸ்வகந்தா தேங்காய் அரைச்சது இந்த வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு சாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அஸ்வகந்தா குச்சி தேங்காய் ரெண்டையும் சின்ன மிக்ஸி சாரில் அரைச்சிக்கோங்க. இந்த ஹேர் பேக் போட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தலையில் வச்சிருந்து வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சிருங்க. குளிச்சதும் நல்லா தண்ணி குடிங்க. வேற எதாவது டவுட்னா